மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசி வந்து போ மாட்டேங்குது. பார்க்கவே கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. வள்ளியும் ராமச்சந்திரனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா எப்படிம்மா இருக்கான் உன்னோட புள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு என்னென்ன அவன் ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் இருக்கான். அவனுக்கு என்ன நடந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். ஆனால் நான் அப்படியா அப்படின்னு சொல்லி மாறன் நினச்சி வேதனையோடு வந்து அழுகுறாங்க. எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்குமா, ஆனால் நான் வெளியில் வந்து காட்டிக்கிட்டது இல்லை. இப்போ அவனுக்கு என்ன ஆகுங்கிற விஷயத்த நினச்சாலே என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க. அண்ணே, உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாதாண்ணே, பரவாயில்லண்ணே, பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. காவேரி என்னை விட்டு பிரிஞ்சப்ப என் மனசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாம்மா இப்பயும் என்னோட மனசு வந்து இருக்கு. அதனால தாம்மா நான் ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து கேட்டு முடிச்சோன்னே வீரா மாட்டுக்கு வந்து மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க. ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் உன் மேலே எவ்வளோ அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மாறன் பக்கத்தில் உட்காரும்போது அப்படியே கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஒரு விஷயம் வந்து சந்தேகமாகவே இருக்குடா. நீ எதுவும் கடைசி நேரத்தில் வந்து மாற்றி சொல்லிடுவியோன்னு ஒரே மாதிரியே சொல்லுடா அப்படின்னு சொல்லி தான் வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தியா, நான் உன் மேலே வந்து காதலிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ இந்த விஷயத்தில் வந்து சம்மந்தப்படலைன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே உன் மேலே எனக்கு எப்படா திடீர்னு அன்பு பாசம் என் மனசுக்குள்ளே வந்து வர முடிஞ்சிச்சு. அப்போனா நீ ஆரம்ப காலத்துலேருந்து வந்து சொல்லிகிட்டு இருந்தல்ல, நிச்சயம் நீ என்ன லவ் பண்ணுற, உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன்னு. அது இத்தனை நாளாக வந்து நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஆனால் இந்த விஷயம் தான் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நீ சொன்னது தான் கரெக்டு. இந்த விஷயத்துக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அது எல்லாம் உண்மையாயிடுச்சுடா. யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்டா. ஐ லவ் யூ மாறா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து மாறன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தலையை வந்து வாரி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீரா க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீரா ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்லி முடித்தோடனே மாறனும் வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே வீரா வந்து கையை பிடிச்சி ஐ லவ் யூ, இந்த கையை நான் என்றைக்குமே வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா இவன் முழிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பார்த்தா கனவுல தான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன், ஓ கனவுலேயும் வந்து கோஇன்சிடெண்ட்டாக வந்து ஐ லவ் யூ சொல்லிகிட்டு இருக்குமா ஒவ்வொருத்தருக்கும். சூப்பரில், இது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம்லாம் எப்படி கிடைக்க போகுது, யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கும் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நம்ம கண்மணி மாட்டுக்கும் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நிச்சயம் மாறன் வந்து டெய்லியும் வந்து சொன்னதே சொல்லிகிட்டு இருந்தானா, அப்புறம் அவன் ஈஸியாக வந்து வெளில வந்துடுவான். மாறனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து சிறப்பாக வந்து செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அவங்க ஒரு திட்டம் வந்து போட்டிருக்காங்க. யாருக்கிட்டேயும் வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி, சரி மேடம், நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அதுக்கேற்ற மாதிரியே பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நம்ம ராமச்சந்திரன் வந்து கிளம்பணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்னால் அங்கே மாறனை கூட்டிகிட்டு போவானா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, என்னன்னு தெரில, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ராமச்சந்திரன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மாறனை பார்த்து ராகவன் வந்து இன்னொரு வாட்டி வந்து ட்ராமா வந்து ப்ளே பண்ணி ஆகணும். மாறன் திடீர்னு மாற்றி சொல்லிட்டானா பிரச்சனை ஆகிடும்ல அப்படின்னு சொல்லும்போது, மாறா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாறா. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை உனக்கு? நீ சொன்னபடி தான் அங்கே போய் சொன்னேன். உன் மேலே சந்தேகம் வர அளவுக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாறன். அப்படியெல்லாம் இல்லைடா, நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி தான்டா சொன்னேன். இருப்பினும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு? அந்த அதிகாரிக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படியே நீ பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நிச்சயம் நீ மாட்டுவ. டேய், நான் என்னென்னமோ வந்து நினச்சிட்டு இருக்கேன்டா, தூங்குனா கூட கனவுல கூட அது மாதிரி தான்டா வருது. என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருவல்ல அப்படின்னு சொல்லி பச்சையாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ராகவன். அந்த இடத்துல மாறன் வந்து அப்படி வந்து, டேய் இப்படியெல்லாம் பண்ணாத, உன்னால் இப்படியெல்லாம் வந்து குழப்ப நிலமையில இருக்கேன்னு வச்சுக்கேன். நீ என்ன பண்ணுறன்னா கண்டிப்பாக வெளியூருக்கு எங்கேயாவது போயிடு, பர்ச்சேஸு துணி எடுக்க போகிறேன்னு சொல்லி காரியத்தை வந்து ட்ரெஸ்ஸு திருப்பிடலாம். சரியா, ஒரு 15 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, அறிவழகன் வந்து இங்கேருந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால் இங்கேருந்து வெளியூருக்கெலாம் போக முடியாதுடா, சந்தேகம் வந்துடும். அது வேறையா, அப்போனா கொஞ்சம் அமைதியாக இருடா, திருப்பியும் சொன்னதையே சொல்லாதடா, என்னால் முடியலங்கிற மாதிரி பேசும்போது வீரா வந்து மாறனோட அம்மா காவேரி இருக்காங்களே அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
அம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. இத்தனை நாளாக வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்க மாறனுக்கு நான் மனைவியாக இருக்கணும்னு. இப்போ மாறனோட மனைவி நான் தான்மா. உங்கள் வீட்டு 2வது மருமக நான் தான். இந்த வீட்டையும் வந்து நான் நல்லபடியாக வந்து பார்த்துப்பேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. மாறன் என் மனசுக்குள்ளே வந்து நிறைஞ்சிட்டாமா. மாறன் வந்து மற்றவனுக்காக எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிப்பாங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. மாறன் ரொம்பவே நல்லவம்மா. அவனை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேம்மா. உங்கள் இடத்துல இருந்து நான் அவனை கண்ணும் கருத்துமா சூப்பராக வந்து பார்த்துப்பேன். இனிமேட்டுக்கு மாறனுக்கு அம்மாவாகவும் மனைவியாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனையிலேருந்து மாறனை வெளியில் கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. யார் தடையா நின்னாலும் அந்த தடையை வந்து கண்டிப்பாக நான் உடைப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல நம்ம காவேரி அம்மாவுக்கு. ஏன்னா பிரச்சனை வரப்போகுது, மாறனை வந்து எல்லாரும் ஏமாற்ற போகிறாங்கங்கிற விஷயத்த வந்து முன்கூட்டியே தெரிஞ்சதுனால அப்படியே வந்து வீரா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப விளக்கு வந்து அணையுது. இந்த பக்கம் வந்து வீட்டில் வந்து ராமச்சந்திரன் வந்து முட்டியில் வந்து இடிச்சுக்கிறாங்க. ஃபோட்டோ வந்து பொத்துன்னு உழுவுது. இது எல்லா கோயின்சிடெண்ட்டாக வந்து கண்மணி வந்து நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நடக்க போகுது, அதுக்காக தான் இப்படி எல்லாம் வந்து சிம்டம்ஸ் வந்து நடக்குதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. அம்மா என்னம்மா அப்போனா பிரச்சனையாக போகுது, மாறனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி இருந்தாலும் மாறனை வந்து புத்திசாலித்தனமாக வந்து காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த வாட்டி விளக்கு அணையல. அப்போனா என் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்களாம்மா. மாறனை எந்த விதமான சூழ்ச்சியும் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீரா வந்து பார்க்காம நான் மாட்டு கிளம்பிடுவணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அம்மாவோட ஃபோட்டோ வேற கீழே விழுந்திருக்கே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன்லேருந்து மாறன்லேருந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து வெளியில் வராங்க. டைம் ஆகிடுச்சுரா, இப்போலேருந்து போனால் தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து நிற்கிறப்ப வீரா வந்துடுறாங்க. வீரா வந்தோடனே அப்படியே நெத்தியில் வந்து விபூதி எடுத்து வச்சு விட்றாங்க. நீ வந்துட்டல்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உன்னை பார்க்காம வந்து நான் போயிடுவேணும்னு நினச்சி கவலைப்பட்டேன். நீ வந்துட்டல்ல வீரா, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நான் வரேன்ல, நான் வராமல் இப்படியெல்லாம் நடக்க விட்ருவேனா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வண்டியில் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போகிறாங்க. கண்மணியும் வீராவும் மட்டும் வீட்டில் வந்து இருக்காங்க. கண்மணி வந்து கேட்குறாங்க, மாறனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா நீ வந்து பார்க்க முடியாதுன்னு தான் வீட்டில் இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லை கண்மணி, இந்த விஷயத்தை வந்து உடைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். நீ எல்லாம் அதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நீ விளையாடுறது கண்மணிக்கு எதிராக. கண்மணி வந்து எப்பேற்பட்டவன் இன்னும் கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய போகுது. நீ இப்போதாம்மா வந்து என் இடத்துக்கு வரலான்னு சொல்லி யோசிக்கிற. நான் ரொம்ப வருஷமாக வந்து நான் வெள்ளியாக தான் இருக்கேங்கிற மாதிரி கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையும் பார்ப்போங்கிற மாதிரி சொல்கிறப்ப கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. மாறன் கிட்ட வந்து வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க. சார், நீதிபதிக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? நீங்கள் இந்த பிரச்சனைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆரம்ப காலத்துலன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அடுத்தடுத்து 2 கல்யாணம் வந்து நடந்திருக்கு உங்கள் வீட்டில். இதனால வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மாற்றி சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். என்ன சொல்லணும்? பாண்டியனுக்கும் எனக்கும் முன்கூட்டியே வந்து எல்லா விஷயமும் தெரியும். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு தான். அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் மட்டும்தான் எல்லாரும் நம்புவாங்கன்னு. சரிங்க அப்படியே சொல்லிடுறேங்கிறாங்க. வழக்கறிஞர் வந்து கண்மணியோட ஆள்.